12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.6 7ஆம் கணக்கு பார்க்கலாம். 1 + 3 e⁻y/x into dy plus 3 e⁻y/x பெருக்கல் 1 - y/x into dx சமம் 0. x = 1 எனில் y சமம் 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் y/xன்னு இருக்கிறதுனால y = vx எடுத்துட்டு இதற்கான தீர்வு கணக்கிடலாம். வகைக்கெழு சமன்பாடானது 1 + 3 e⁻y/x பெருக்கல் dy plus 3 e⁻y/x பெருக்கல் 1 - y/x into dx சமம் 0 ஆகும். இதில் என்ன பிரதியிடலாம்னா dy/dxன்னு முதல்ல கொண்டு வரணும். அப்போ dy இருக்கக்கூடிய உறுப்பை இடதுபுறமும் dx உறுப்பு முதல்ல வலதுபுறமும் கொண்டு போகலாம். முதல் உறுப்பு 1 + 3 e⁻y/x பெருக்கல் dy ப்ளஸ் வலதுபுறம் போகிறப்ப -3 e⁻y/x இன்ட்டு 1 - y/x இன்ட்டு dx. இந்த இடத்துல dy dx இடதுபுறம் கொண்டு போகிறப்ப dy/dx -3 e⁻y/x 1 - y/x பெருக்கல்ல இருக்கக்கூடிய உறுப்பு வலதுபுறம் கொண்டு வரப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா 1 + 3 e⁻y/x என அமையும். y/dxன்னு சுருக்கி இருக்கக்கூடிய சமன்பாடு 1ன்னு எடுக்கிறோம். இங்கே நம்ம பிரதியிடக்கூடியது y = என்னன்னு எடுக்கலாம்னா vx என்க. y = எதற்கு சமம்னா vx என்க. x-ஐ பொறுத்து சார்பை வகைப்படுத்துகிறோம். dy/dx = x-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது x-ஐ பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா 1 + x × v. x-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dv/dx. சமன்பாடு 1ல் dy/dxக்கு பதிலாக நம்ம என்னென்னு பிரதியிடலாம்னா 1 × v plus x into dv/dx. முதல் சமன்பாட்டுக்கு பதிலாக v plus x into dv/dxன்னு கொடுத்துடலாம். சமம் வலதுபுற மதிப்பு RHSல இருக்கக்கூடியதுக்கு -3 e⁻y/xக்கு பதிலாக vன்னு கொடுக்கும் பொழுது e⁻v பிராக்கெட்டில் 1 - y/xக்கு பதிலாக vன்னு பிரதியிடுறோம். பை பகுதி மதிப்பு 1 + 3 e⁻y/xக்கு பதிலாக e⁻vன்னு கொடுக்குறோம். இதனுடைய சுருக்கம் x into dv/dx மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும். -3 e⁻v மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3v into e⁻v பை பகுதி மதிப்பு 1 + 3 e⁻v ப்ளஸ் v ஆனது வலதுபுறம் போகிறப்ப மைனஸ்ன்னு வந்துடும். இதனுடைய சுருக்கம் x dv/dx = -3 e⁻v v-ஆல் பகுதி மதிப்பை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1 × v - v. அதுக்கு முன்னாடி தொகுதி உறுப்புகள் அப்படியே எழுதிட்டு -v ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 v e⁻v பை பகுதியில் இருக்கக்கூடிய 1 + 3 e⁻v அப்படியே எழுதிடுறோம். ப்ளஸ் 3v e⁻v -3v கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் x dv/dx சமம் -3 e⁻v -v/1 + 3 e⁻v ஆகும். x dv/dx மைனஸை இரு உறுப்புகளையும் பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது 3 e⁻v + v/1 + 3 e⁻v. v மற்றும் x உறுப்புகளை தனித்தனியாக நம்ம இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி அமைக்கும் பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய v உறுப்பு இடதுபுறம் வரப்ப தலைகீழாயிடும். எனவே 1 + 3 e⁻v தொகுதிக்கும் 3 e⁻v + v ஆனது பகுதியிலே எழுதிக்கலாம். இன்ட்டு dv மைனஸ் x/dx வலதுபுறம் போகிறப்ப -dx/x என அமையும். 1 + 3 e⁻v/3 e⁻v + vயில் இருக்கக்கூடிய பகுதி மதிப்பில் நமக்கு என்னவாகும் அப்படின்னா 3 e⁻vனோட வகையீடு மேலே தொகுதியில் இருக்குதான்னு பார்க்கலாம். 3 மாறிலி e⁻vயின் வகையீடு e⁻va தான். அடுத்து v இருக்கு. vயின் வகையீடு மதிப்பு 1. அது பகுதியில் இருக்கு. பகுதியோட வகையீடு தொகுதியில் இருக்கிறதுனால மடக்கையை வச்சு இதை எப்படி எழுதலான்னா இதை தொகைப்படுத்தும் பொழுது log of 3 e⁻v + vன்னே எழுதிக்கலாம். வலதுபுறம் -log x. இரு உறுப்புகளும் மடக்கையில் இருக்கிறதுனால மாறிலியையும் log cன்னே எழுதலாம். இப்போ log of 3 e⁻v + v மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி log of m - log n எனும் பொழுது log of m/n எழுதலாம். எனவே log c/x கீழே எழுதிடலாம். இதனுடைய சுருக்கம் மடக்கையை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் என்ன செய்யலான்னா எக்ஸ்பனன்ஷியல் அடுக்கு குறிக்கி உயர்த்தணும். அவ்வாறு அடுக்கு குறிக்கி உயர்த்தும் பொழுது இடதுபுற மதிப்பு 3 e⁻v என அமையும் ப்ளஸ் v. இங்கே c/x. இதனுடைய சுருக்கம் vக்கு பதிலாக y/x என பிரதியிடும் பொழுது 3 e⁻y/x
ப்ளஸ் ஒய் பை எக்ஸ், இடதுபுறம் பெருக்க வகுத்தல இருக்கக்கூடிய எக்ஸ், வலதுபுறம் இருக்கக்கூடிய எக்ஸ், இடதுபுறம் வரப்ப பெருக்கல் எக்ஸ் சமம் சி ஆகும். எனவே தேவையான சமன்பாடானது உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3x e பவர் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸால் எக்ஸை பெருக்கும் பொழுது எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒய் மட்டும் வரும், சமம் சி ஆகும். தேவையான தீர்வு அதாவது x ஈக்குவல் டு 1 மற்றும் y ஈக்குவல் டு 0 என கொடுக்கப்பட்டு அதில் தீர்வு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அந்த மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதியிடலாம். x ஈக்குவல் டு 1 மற்றும் y ஈக்குவல் டு 0 எனில் 3 பெருக்கல் 1 இ பவர் மதிப்பானது ஒய்க்கு 0ன்னு கொடுத்துட்டோம்னா 0/1 0 ஆயிடும். ஒய்க்கு 0 சமம் சி. அப்போ முதல் உறுப்பு இ பவர் 0 1 பெருக்கல் 3 எனும் பொழுது 3 + 0 சமம் சி ஆகும். எனவே சியின் மதிப்பு 3 என கிடைக்கிறது. இப்போ சியின் மதிப்பை பிரதியிடும் பொழுது தேவையான சமன்பாடு ஒய் ப்ளஸ் 3x இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சி என்பதற்கு பதிலாக 3ன்னு கொடுத்துடலாம். இது தேவையான தீர்வாக அமையும்.